இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஒயர் ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தோசை கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நியூ அரைவல். இந்த மாதிரி ஆளாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் லுக்கில் குட்டி குட்டியாக ஹாட் இனில் கோல்டன் பிரிண்ட் போட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே லுக் வைஸ் ரொம்பவே இப்போலாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம்லேயே நமக்கு வந்து இண்டக்ஷன் பேஸ் வருது. ஸோ இந்த தோசை தவாலாம் நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பேஸ் சேவர் மாதிரியும் இருக்கும். ரொம்ப வந்து ஸ்பேஸ் நமக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு பாட்டில் வைக்கிற ஸ்பேஸ் இருந்தால் இது மாதிரி ஹார்ட் அனடைஸ்டு கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நான்ஸ்டிக் ஃபீல் கொடுக்கும். நான்ஸ்டிக் போல் உறிஞ்சும் வராது. அதே போல் ஒட்டாமையும் நம்ம குக் பண்ணலாம். இந்த மாதிரி ஹிண்டாலியம் கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் வைஸ் பயங்கர வெயிட்டாக இருக்குது. கையில் தூக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு ஹெவி வெயிட்டில் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி குட்டி குட்டி கீ பாட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காப்பரில் கொடுத்துருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கணபதியில் லொக்கேட் ஆகிருக்கிற கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் ஷாப்பில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் இவங்கள்ட்ட நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் காட்டுற ப்ராடக்ட்ஸில் ஏதாவது நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் டிஸ்பிளே பண்ணுற நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் ஆன்லைன்லேயே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே டீ ஸ்ட்ரெயினர்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம டீ ஸ்ட்ரெயினர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணுறது நமக்கு உடம்புக்கு நல்லது. சூடாக டீயை ஃபில்டர் பண்ணும்போது பிளாஸ்டிக்கில் ஊற்றுறதை விட இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா த்ரெட் ஹோல்டர். அதாவது நம்ம கேபிள் ஒயர், கம்ப்யூட்டர் கேபிள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 150 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. ஃபைபரில் இந்த மாதிரி ஃபோர்க் செட்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 rupees அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இதில் வந்து செட் ஆஃப் 12 pieces உள்ளே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒயர் ப்ரஷ். இதில் பார்த்தீங்கன்னா 3 brush கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ரஷ் பிளாஸ்டிக்லையும், ஒரு ப்ரஷ் பார்த்தீங்கன்னா காப்பரில், அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி 3 brush கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 95 rupees வருது. அதுக்கப்புறம் இது போல் எஸ் ஹூக்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இந்த எஸ் ஹூக்ஸ் வந்து சின்ன சைஸ்லேருந்து அடுத்தடுத்த பெரிய சைஸஸும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேலண்டர் அந்த மாதிரிலாம் அதுக்கு வந்து ஆணி அடிக்க தேவையில்லை. நம்ம ஜன்னல் கம்பிலே இதை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69 rupeesலேருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி சிங்க் ட்ரெயினர்லாம் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து வாஷ் பேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சிங்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சைஸஸில் வச்சுருக்காங்க. ப்ரைஸஸ் வந்து நம்ம 6900 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இது மாதிரி மல்டி பர்பஸ் கொலாண்டர்லாம் கூட வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான தோசை கரண்டி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சைஸ் இதை விட சின்ன சைஸ்லேருந்து அடுத்தடுத்த பெரிய சைஸஸும் வச்சுருக்காங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 100 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கே. இதெல்லாம் வந்து 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி பிடிக்கிற கெப்பாசிட்டியில் இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 rupees அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் அடுத்தடுத்த சைஸஸ்னு அடுத்த பெரிய சைஸஸும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 to 5 kg அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 600 above அந்த ரேஞ்சில் இருக்குது. டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது மாதிரி ஆயில் டிஸ்பென்சர்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. கூஜா மாடலில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 400 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த டிசைனில் மேலே நாசிலில் ஒரு நாபும் கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஆயில் டிஸ்பென்சர் கலெக்ஷன்ஸ்லாம் கூட ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணுங்கள். இது மாதிரி கீ பாட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக காப்பரில் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 100 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் ஹேமர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி கடாய் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிண்டாலியம் கடாய். வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. கையில் தூக்கவே முடியல, அந்தளவுக்கு நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. குவாலிட்டி வைஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 rupees அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 900 above வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த சைஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நல்ல பெரிய சைஸ். வெயிட் வந்து செம்ம வெயிட்டாக இருக்குது, தூக்கவே முடியல. இதெல்லாம் ப்ரைஸ் வந்து நமக்கு 900 above அந்த ரேஞ்சில் இருக்குது. ஹிண்டாலியம் நல்லா வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறனால சீக்கிரமாக அடிப்பிடிக்கவும் செய்யாது. அதிலே லைட் வெயிட்டில் பார்த்தீங்கன்னாலும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அலுமினியம் கடாய். இதெல்லாம் நமக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 above இருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த சைஸஸ்னு அப்படியே 300 350 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து பொரியல் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு, ஈவன் குழம்பு அந்த மாதிரி வைக்கிறதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் அனடைஸ்டு கடாய் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட் மாடல். உள்ளே வந்து மேட் ஃபினிஷ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 above இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பெரிய சைஸஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம நார்மலான அலுமினியம் பாத்திரத்தில் குக் பண்ணும்போது அந்த அலுமினியம் பாத்திரம் சீக்கிரம் கருத்து போகும். இந்த மாதிரி ஹார்ட் அனடைஸ்டில் குக் பண்ணும்போது கருத்தாலும் நமக்கு தெரியாது. பார்க்குறதுக்கு லுக் வந்து எப்போவுமே அழகாக இருக்கும். இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அனடைஸ்லேயே கொஞ்சம் நல்லா ஹெவி மாடல். உள்ளே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு நான்ஸ்டிக் ஃபீல் கொடுக்கும். இதெல்லாம் நான்ஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது இது ப்ரைஸ்லையும் நமக்கு கம்மியாக இருக்கும். அதே சமயம் உறிஞ்சும் வராது. நான்ஸ்டிக்கில் கொடுத்துருக்க டெஃப்லான் கோட்டிங் வந்து உறிஞ்சு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது உறிஞ்சும் வராது. இதில் வித் இண்டக்ஷன் பேஸோடையும் கூட வச்சுருக்காங்க.
நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணி குக் பண்ணாலுமே இது வந்து உறிஞ்சு வராது. அதே சமயம் நான்ஸ்டிக் ஃபீல் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் அப்சார்ப்ஷன் வந்து நான்ஸ்டிக்கை விட கொஞ்சம் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஹீட் அப்சார்ப் ஆகும். அதனால நமக்கு கேஸ் கன்சப்ஷனும் லெஸ்ஸாக இருக்கும். இந்த ஹார்ட் அனடைஸ்டில் நம்ம கேசரி ஹல்வா இதெல்லாம் கிண்டும் போது கம்ப்ளீட்டாக நமக்கு நான்ஸ்டிக் ஃபீலே கொடுக்கும், ஒட்டாமல் வரும். இதிலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டில் டபுள் ஹேண்டில் உள்ள மாதிரி நிறையா மாடல்ஸ் இருக்குது. அலுமினியம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழியான வடை சட்டிலாம் கூட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 350 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இதில் நிறையா கலெக்ஷன்ஸ் நிறையா சைஸஸில் வச்சுருக்காங்க. அலுமினியமில் இந்த ஃப்ரைங் பேன் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டக்ஷன் பேஸோட கொடுத்துருக்காங்க. இப்போ அலுமினியமில் இண்டக்ஷன் பேஸ் உள்ளதெல்லாம் வந்து இப்போ நியூ அரைவல், இப்போ இதெல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. தூக்கவே முடியல, அந்தளவுக்கு ஹெவி வெயிட்டாக இருக்குது. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ரைங் பேன் பார்த்தீங்கன்னா நமக்கு 700 above வருது. அலுமினியம் பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டக்ஷனில் வைக்கவே முடியாது. பட் இப்போ இண்டக்ஷன் பேஸ் கொடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இண்டக்ஷனில் கூட இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வச்சு குக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து அலுமினியம்லேயே பார்த்தீங்கன்னா தோசை தவா, அதுவும் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் பேஸில் கொடுத்துருக்காங்க. இந்த தோசை தவாவையும் நம்ம இண்டக்ஷனில் வச்சு நம்ம குக் பண்ணலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த தவாலாம் நமக்கு 500 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இதை விட சின்ன சைஸஸும் கூட வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹிண்டாலியமில் ஒரு மினி தோசை தவா. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்லேட் சுடுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். குட்டியாக ஊத்தாப்பம், பேன் கேக் அந்த மாதிரி சுடுறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 295 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த ஃப்ரைங் பேன் பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரைங் பேன் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோட கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பிளாஸ்டிக்கில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு கலரும் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவான கலரில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 544 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் குக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கே லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே ஆளாக்க கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் இங்கே வச்சிருக்காங்க. இதில் இந்த சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 95 rupeesலேருந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த டிசைன் பாருங்கள், ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் லுக்கில் அதில் குட்டி குட்டியாக கோல்டன் பிரிண்டில் ஹார்ட் அண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் அரைப்படி, ஒரு படி, 2 படி அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லுக்லையும் கூட வச்சுருக்காங்க. இந்த சர்விங் பவுல் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோடே வருது. அந்த லிட் அண்ட் பவுல் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹேமர் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் பார்க்கறதுக்கு ரொம்ப கிளாஸி லுக்காக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 400 above அந்த ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் ஜேவிஎல்ல இது மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சீத்ரூ மாடல் ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. ஈவன் கிளாஸில் கூட சீத்ரூ வச்சுருக்காங்க. மேலே வந்து மேட் ஃபினிஷ் லுக்கில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ள குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த சீத்ரூனால். அதுக்கப்புறம் இந்த சீத்ரூலேயே பார்த்தீங்கன்னா ஏர்டைட் மாடலும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து கம்ப்ளீட்டாக நிறையா வந்து நமக்கு சீத்ரூ வருது. ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறையா டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 250, 300, 350 அந்த ரேஞ்சில் சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸில் வச்சுருக்காங்க. ஜேவிஎல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னாவே நமக்கு குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த சீத்ரூ மாடல் வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து எப்பவுமே கீழே உள்ள மாதிரி நம்ம எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து உள்ள குவான்டிட்டி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சில டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள மாதிரி வரும். அது வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நம்ம ஆட்டி பார்த்துட்டு இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. நமக்கு 1 கிலோ பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700, 800 அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடல். மேலே லிட்டில் மட்டும் சீத்ரூ கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 above அந்த ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா மேலே லிட்டில் வந்து ஜிக்ஸாக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 above அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இந்த டிசைன்லேயே வந்து அடுத்த பெரிய சைஸும் கூட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு 1 கிலோ பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள கண்டெய்னர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வருது. மேலே லிட்டு வந்து சர்க்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதை நான் காட்டுற எல்லாமே பார்த்தீங்கன்னா சீத்ரூ மாடல் தான். சீத்ரூ மாடல் இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பருப்பு அந்த மாதிரிலாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சின்ன கடுகு போட்டு வைக்கிற சின்ன சைஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கீஸ் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் லிட்டில் பார்த்தீங்கன்னா சீத்ரூ மாடல் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃப்யூம் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெர்ஃப்யூம் பாட்டில் மாதிரி கீழே வந்து ஓவல் ஷேப்பில் வருது. பார்க்குறதுக்கே லுக் வைஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாடல்லாம் நமக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 rupees அந்த ரேஞ்ச்லேருந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு கேட்டால் இது வந்து ஒரு ஸ்பேஸ் சேவர் மாதிரி இருக்கும். நம்ம பெருசாக எடுக்கிற அகலமாக எடுக்கிற ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் அடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம கார்னரில் வச்சுக்கலாம். ஈவன் ஒரு பாட்டில் வைக்கிற பிளேஸ் இருந்தாலும் நமக்கு போதும். இதில் ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப், ஸ்கொயர் ஷேப் இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 700, 800, 1000 above அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இதுலேயும் நம்ம பருப்பு அதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஈவன் குக்கீஸ் அந்த மாதிரிலாம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா சில டிஃப்ரெண்ட்டான சீத்ரூ கண்டெய்னர்ஸ் பார்க்கலாம். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே லிட்டில் வந்து சீத்ரூ வருது. இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குக்கீஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே லிட்டில் தான் சீத்ரூ வருது. அதுக்கடுத்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னாலும் அதே போல் லிட்டில் தான் சீத்ரூ கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் காட்டுற ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.